ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான வசந்த நாள். ஒரு காட்டில் சிவப்பு ரோஜா பூத்தது. அதாவது காட்டில் சிவப்பு கலரில் ஒரு ரோஜா பூத்துச்சான். என்னைக்கு அப்படின்னா ஒரு அழகான வசந்த நாளில். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் பியூட்டிஃபுல் ஸ்ப்ரிங் டே. அதாவது ஒரு அழகான, பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகான, ஸ்ப்ரிங் டே அப்படின்னா ஒரு வசந்த நாள். ஓகே, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ப்ரிங் டேல எ ரெட் ரோஸ் பிளாசம்டு, ரெட் கலரில் உள்ள ஒரு ரோஸ் பூத்துச்சான். பிளாசம்டு அப்படின்னா பூத்துச்சான். எங்கே? இன் எ ஃபாரஸ்டில், காட்டில். ஓகே, அடுத்த சென்டென்ஸு. ரோஜா சுற்றி பார்த்தபோது அருகில் இருந்த ஒரு பைன் மரம், என்ன ஒரு அழகான பூ, நான் மிகவும் அழகாக இருந்திருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ரோஜா எல்லாத்தையும் சுற்றி பார்த்தபோது பக்கத்தில் ஒரு பைன் மரம் இருந்துச்சான். அப்போ அந்த பைன் மரம் என்ன சொல்லுதுன்னா, என்ன ஒரு அழகான பூ, இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. நானும் இதே மாதிரி அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுதான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? as the rose looked around, the rose looked around, தன்னை சுற்றி பார்த்துட்டு, எ பைன் ட்ரீ நியர் பை, பக்கத்தில் ஒரு பைன் ட்ரீ இருந்துச்சான். அந்த ரோஸ் பூக்கு பக்கத்தில் ஒரு பைன் மரம் இருந்துச்சான். அது சொல்லுதான். என்ன செட், என்ன சொல்லுது அப்படின்னா, வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார், என்ன ஒரு அழகான பூ, ஐ விஷ் ஐ வாஸ் தட் லவ்லி, அப்படின்னா என்னென்னா, நானும் அதே மாதிரி அழகாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு. மற்றொரு மரம், அன்புள்ள பைன், சோகமாக இருக்காதே, நீ இந்த மாதிரி சோகமாக இருக்காத பைன் மரமே அப்படின்னு சொல்லுது இன்னொரு மரம் பார்த்துட்டு, சரியா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அனதர் ட்ரீ செட், டியர் பைன் டு நாட் பி சேட், அதாவது என்னென்னா, சோகமாக இருக்காத. டியர் பைன் அப்படின்னா அன்புள்ள நண்பரே, அன்புள்ள பைன் மரமே. இது யார் சொல்கிறது? இன்னொரு மரம் சொல்லுது. அனதர் ட்ரீ செட். ஓகே, அடுத்த சென்டென்ஸு. எல்லாவற்றையும் நம்மால் பெற முடியாது, எல்லாமே நம்மளால் பெற முடியாதுமா அப்படி சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we cannot have everything, we cannot have everything, எல்லாத்தையும் நம்மளால் பெற முடியாது. அடுத்த சென்டென்ஸு. ரோஜா திரும்பி, இந்த காட்டிலேயே மிகவும் அழகான மலர் நான் என்று தெரிகிறது. இப்போது இந்த ரோஜா எல்லாத்தையும் திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்லுது? இந்த காட்டிலே ரொம்ப அழகான மலர் நான் தான் அப்படின்னு அதுக்கு தெரியுதான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ரோஸ் டேர்னடு அண்டு ரிமார்க்டு. அதாவது என்னென்னா, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தன்னைய பார்த்துட்டு என்ன சொல்லுது? தான் இந்த காட்டிலே ரொம்ப அழகான பூ. இட் சீம்ஸ் தட் ஐ எம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளார் இன் த ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட்லேயே ரொம்ப அழகான ஃப்ளார், மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளார். இட் சீம்ஸ் தட் ஐ ஆம், நான் தான் இந்த காட்டிலே ரொம்ப அழகான பூ அப்படின்னு சொல்லுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸு. ஒரு சூரியகாந்தி தன் மஞ்சள் நிற தலையை உயர்த்தி, ஏன் அப்படி சொல்கிறாய், இந்த காட்டில் பல அழகான பூக்கள் உள்ளன, அவற்றில் நீயும் ஒன்றுதான் என்று கேட்டது. அதாவது என்னென்னா, சூரியகாந்தி பூ தன்னுடைய மஞ்சள் நிற தலையை உயர்த்தி, ஏன் அப்படி சொல்கிற, இந்த காட்டிலே பல அழகான பூக்கள் இருக்குது, அதில் நீயும் ஒன்று தான் அப்படின்னு கேட்டுச்சான். யார்? நம்மளுடைய சூரியகாந்தி பூ யார்கிட்ட கேட்டுச்சான்? நம்முடைய ரெட் கலர் ரோஸ் பூ கிட்ட கேட்டுச்சான். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஸ் சன்ஃப்ளவர் ரைஸ் இட்ஸ் எல்லோ ஹெட். சன்ஃப்ளவர் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய எல்லோ ஹெட், தன்னுடைய மஞ்சள் நிற தலையை உயர்த்தி, அண்ட் ஆஸ்க்டு, அது என்ன கேட்குது அப்படின்னா, வை டு யூ சே தட், நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குது. இந்த ஃபாரஸ்ட்லேயே தெர் ஆர் மெனி பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ், இந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய அழகான பூக்கள் இருக்குது. யூ ஆர் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தம், யூ ஆர் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தம், அதில் ஒரு பூ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸு. சிவப்பு ரோஜா அதுக்கு பதில் அளிக்குது. எல்லோரும் என்னை பார்த்து பாராட்டுவதை நான் காண்கிறேன், எல்லாரும் என்னை பார்த்து பாராட்டுறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது.
The red rose replied. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The red rose replied, I see everyone looking at me. எல்லாரும் என்னைய பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லி பாராட்டுறாங்க. Admiring me அப்படின்னா என்னை பாராட்டுறாங்க. அடுத்த சென்டென்ஸு, அப்போது ரோஜா ஒரு கற்றாழையை பார்த்து, ஒரு கத்தாழ செடியை பார்த்து, முட்கள் நிறைந்த அந்த அசிங்கமான செடியை பார் அப்படின்னு சொல்லுதான். ரோஜா என்ன சொல்லுது? பக்கத்தில் ஒரு கத்தாழ செடி இருக்குது. அந்த கத்தாழ செடியை பார்த்துட்டு முட்கள் அதாவது என்னென்னா முள் இருக்கும் இல்லையா, அந்த கத்தாழ செடியில் அதை பார்த்துட்டு இது எவ்வளோ ஒரு அசிங்கமான செடி பாரு அப்படின்னு சொல்லுதான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தென் த ரோஸ், அப்புறம் என்ன பண்ணுது? த ரோஸ் லுக்டு அட் எ கேக்டஸ், அதாவது கத்தாழ செடிக்கு இங்கிலீஷில் கேக்டஸ்ன்னு பேர். த ரோஸ் லுக்டு அட் எ கேக்டஸ், அதை பார்த்துட்டு அந்த கத்தாழ செடியை பார்த்துட்டு அண்ட் செட் என்ன சொல்லுது அப்படின்னா, லுக் அட் த அக்லி பிளான்ட், அந்த அசிங்கமான பிளான்ட்டை பாரு, செடியை பாரு, ஃபுல் ஆஃப் தான்ஸ்னால் ஃபுல்லாக முட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, பைன் மரம் சொல்லுது என்னன்னா, சிவப்பு ரோஜா இது என்ன பேச்சு, இது ஏன் இப்படி பேசுகிற, அழகு என்னவென்று யாரும் சொல்ல முடியும், யார் சொல்ல முடியும், உங்களுக்கும் முட்கள் உள்ளன. பைன் மரம் என்ன சொல்லுது? சிவப்பு ரோஜா இது என்ன பேச்சு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அழகு என்னவென்று யாராலையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுக்கும் முட்கள் இருக்குது தானே அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பைன் ட்ரீ செட், இந்த பைன் ட்ரீ சொல்லுதான். அந்த பைன் ட்ரீ செட் என்ன சொல்லுதான்? ரெட் ரோஸ், அதாவது ரெட் ரோஸ், வாட் கைண்ட் ஆஃப் டாக் இஸ் திஸ், இது என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஹூ கேன் சே வாட் பியூட்டி இஸ், யாராலையாவது சொல்ல முடியுமா அழகுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஹாவ் தான்ஸ் டூ, உன்கிட்டயும் முட்கள் இருக்குதானே அப்படி சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, பெருமிதம் கொண்ட சிவப்பு ரோஜா பைனை கோபமாக பார்த்து, உனக்கு நல்ல ரசனை இருக்கிறது என்று நினைத்தேன், அழகு என்றால் என்னவென்று உனக்கு தெரியாது. அதாவது பெருமை பேத்துக்கிட்ட இந்த சிவப்பு ரோஜா என்ன பண்ணுது? பைன் மரத்தை கோபமாக பார்த்து, உனக்கு நல்ல ரசனை இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அழகுனா என்னன்னே உனக்கு தெரியாது போல அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ப்ரவுட் ரெட் ரோஸ் அப்படின்னா, இந்த பெருமை வாய்ந்த இந்த சிவப்பு ரோஜா லுக்டு அங்க்ரீலி கோபமாக பார்க்குது அட்டு த பைன் மரத்தை. அண்ட் செட் என்ன சொல்லுதுன்னா, ஐ தாட் யூ ஹேட் அ குட் டேஸ்ட், உனக்கு நல்ல ரசனை இருக்குன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு இல்லை போல், யூ டு நாட் நோ வாட் பியூட்டி இஸ் அட் ஆல், உனக்கு அழகுனா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா பாய் பாய்.